ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சின்ன மருமகளை பார்க்க போகிற சின்ன மருமகளில் படிக்கிற புக்கை இருக்கிறிய எருமை உனக்குலாம் கொஞ்சம் கூட மூளையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. யாரை பார்த்தா சொல்ல தோணுது தெரியுங்களா? நம்ம சாவித்திரி தாங்க. அதாவது சாவித்திரி தாமரையை சேர்ந்து இப்படி ஒரு வேலையை பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி படிக்கிற புக்கை பிடுங்கி கொண்டு வந்து எரிச்சு விட்டுட்டு பாவம் நம்ம தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேது ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தாறுமாறாக தள்ளாடிக்கிட்டு போய் நிற்கிறாரு. நம்ம அப்பா கிட்டேயே நம்மளை இப்படி கெட்ட பேர் வாங்க வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்தோட அடிச்சு போய் நின்றுட்டு இருக்கா. கேப்பில் கெடா வெட்டுறதுக்கு, அதாவது கேப்பில் கெடா வெட்டி எப்படியாவது வந்து நம்ம மருமகனை ஐஸ் வச்சு நாங்கள் இப்போ நேக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு. கடைசியில் பார்த்தா தம்பி உன் பக்கம் வண்டி திரும்பணும்னு எதிர்பார்க்கலையே, சும்மா போகிறவனை எதுக்குப்பா நீ சொரிஞ்சு விட்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் வந்துட்டு மாப்பிள்ளை உங்கள்கிட்ட நம்ம அனுப்பி கேட்கணும்னு நினச்சேன் மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்ல இவங்க பொண்ணு மேலே உள்ள கொலகாண்டெல்லாம் காமிச்சிட்டாரு. யோ போயா வாயான்னு பேச கீழே பிடிச்சி தள்ளி விட இதை பார்த்தோன்னே கடுப்பாயிட்டாரு. வீட்டுக்கு வந்து ஐயோ வசந்தி என் மாப்பிள்ளை என் சட்டையை பிடிச்சிட்டாமா வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா அழுகுறாங்க. யோ இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா சட்டையை பிடிக்கிறீங்க, நாளைக்கு வந்துட்டு நல்லா இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எப்படிதான் அந்த மாமனார் முகத்தில் முழிப்பீங்க, எப்படா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சோதனையும் சூழ்நிலைகளும் சுற்றி வந்து வளைக்குது நம்மளை, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இவர் ஒரு பக்கம் நல்ல பாவம் மாறிட்டதுனால இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் என்னதான் நடக்குதுன்னே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சேது ஒரு பக்கம் அவங்க அப்பா கிட்ட போய் கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு, வெளில போடா அப்படின்னு சொல்லி கற்று விட்டாங்க. கடைசியில் நீயும் துரோகி ஆகிட்டியடா அப்படின்னு பிடிச்சி கற்றுன்னு கத்துறாரு. படிக்கிறது ஒரு குத்தமா? ஓகே.